ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமிங்ஸ் தமிழ் கேமிங் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா சிட்டி ஸ்கைலைன் 2ஓட கேம் சீரிஸ். இன்றைக்கி நம்ம புது மேப்பில் நம்மளோட பில்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் இப்படி தான் சிட்டி ஸ்கைலைன் கேம் பிளே மட்டும் ரொம்ப யூனிக்காக போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிட்டி பில்டிங் கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மேப்பில் தான் நம்ம வந்து இப்போது நம்மளோட புது சிட்டியை வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிட்டியில் வந்து ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து திரும்ப இதே சிட்டியில் தான் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆசை. ஏன்னா வந்து இங்கே தான் வந்து நடுவில் வந்து ஒரு லவ் லேக் இருக்குது, பார்த்தீங்களா? பாருங்கள், நல்லா ஹாட்டின் மாதிரி, பக்கா ஹாட்டின் மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் பரவாயில்லாமல் கொஞ்சம் ஹாட்டின் மாதிரி இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நடுவில் ஒரு லவ் லேக் இருக்கனால ஸோ இங்கேயே வந்து ஒரு புது சிட்டியை வந்து பில்ட் பண்ணலான்ட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இதே மேப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், மலை மேலெல்லாம் அப்படியே ஒரே பனிமூட்டமாக இருக்குது. ஓகே, ஓ இந்த சைட்லேருந்து கொஞ்சம் தண்ணி வருது, அந்த பக்கம் மேப்புக்கு வெளியே இருந்து வருது. சூப்பரு. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பக்காவாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த பிரிட்ஜே நல்லா தான் இருக்குது, சூப்பராக. ஸோ நான் இதில் எந்த கன்வர்ஷனும் பண்ண போகிறதில்ல. போனதில் வந்து இங்கெல்லாம் எடுத்து பயங்கரமாக கன்வர்ஷன் பண்ணியிருந்தேன். பாருங்கள், இந்த ஹைட்டே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்படியே நேச்சுரலாகவே இருக்கட்டும். இப்போ இருக்க மாட்ஸில் வந்து என்னால் வாட்டர் ஃப்ளோ கூட கொண்டு வர முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து சின்னதாக எதனா ஒரு இது வச்சுட்டு அங்கேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி பண்ணிடலாம். ஸோ அது மூலமாக இந்த பக்கமாக தண்ணி வடிஞ்சு இப்படி வந்து இந்த பக்கமாக வடித்து அப்படி போயிட்டு திரும்ப இதிலே ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வந்து சூப்பராக இந்த இடத்துல வந்து ஒரு வேலி மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஸோ பட் இது கொஞ்சம் ரொம்ப உள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இப்படி சுற்றி வந்திருக்கலாம் போல். ஏன்னா வந்து நமக்கு இருக்க லேண்டில் வந்து பாதி இடத்தை இது பிடிச்சிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சிட்டிக்கு நடுவில் அங்கங்கே பிரிட்ஜஸ் வந்து ரிவருக்கு நடுவில் கிராஸ் ஆகி போச்சுன்னா வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த ஃபீல்க்காக எப்படி இருக்குது பார்ப்போம். நம்ம போடுற டயத்துலேயே வந்து தண்ணி இப்படி கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து இதை வந்து இப்படியே விடாமல் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரிவரை ஒட்டி ஃபுல்லாக ஒரே ட்ரீஸாக வச்சிட போகிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து பிளான் பண்ணபடி இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஒன்று ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், செமையாக இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போது தண்ணி போய்கிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்ட்ரீம் நடுவில் போகும்போது இங்கே ஒரு சிட்டி இருந்தால் எப்படி இருக்குன்றதை வந்து பில்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரோடு வந்து இங்கே வர வந்திருக்கா, இங்கே ஃபுல்லாக காடாக இருக்குது. என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த பக்கம் வந்து மேக்ஸிமம் ரெசிடென்ஷியல் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸாக வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இங்கே வந்து ஒரு ரோடு போட்டு அது இப்படி கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிட்டு ஸோ இங்கே கொஞ்சம் ரெசிடென்ஷியலு அப்புறம் நான் பொல்யூட்டட் ஆஃபீஸஸ் ஏதாச்சும் வச்சுக்கலாம். இந்த சைடு வந்தாக்கா இங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து சூப்பராக ஒரு பிரிட்ஜ் ஒன்று ரெடி பண்ணுறோம். வாவ், நைஸ்லங்க, செம்மையாக இருக்குல்ல பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு. சூப்பரு. பாருங்கள், கரெக்டாக தண்ணிக்கு நடுவில் ஒரு பில்லரு, அதுக்கப்புறமா இந்த சைடு மட்டும்தான் அட்டாச்மெண்ட்டு. செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ரோடை கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து இதுக்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். இது கொஞ்சம் கர்வியாக இருக்குது. ஸோ ஓகே, இந்த ரோடை வந்து இங்கே ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே, நைஸுங்க, செமையாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பிரிட்ஜ் போட்டு இந்த சைடு வந்தாச்சு. தென் லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இங்கே இப்போதைக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே வரட்டும். நல்லா இருக்குல்ல இந்த மேப்பு. இந்த பிரிட்ஜ் வேறு சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த என்ன சொல்கிறது, இந்த வாட்டர் லைனுக்கு நடுவில் இந்த பிரிட்ஜ் வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து கொஞ்சம் ரெசிடென்ஸுக்கு வந்து இடம் கொடுப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஒரு பேசிக்கான ஒரு லேஅவுட் போட்டாச்சு. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறது, ஜோனிங் பண்ணிடலாம், ரெசிடென்ஷியல் ஜோனிங் பண்ணிடலாம். இப்போ வந்து எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இங்கே வந்து ஹைவேலேருந்து டேரெக்டாக வருது. ஸோ நான் இங்கேருந்து பார்த்தேன்னா வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்தால் வந்து அந்தளவு நல்லா இருக்குமான்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், ஏதோ இந்த மாதிரி ரோ ஹவுசஸ் கொடுத்துட்றேன். சும்மா கொடுத்து பார்ப்போம், ரோ ஹவுசஸ் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஐயோ, ஓகே, தண்ணி பவர் எதுவுமே நம்ம எடுக்கலை. ஸோ எங்கேருந்து எடுக்கலாம், ஓகே, இங்கே வந்து ஓகே, ஸோ இப்போதைக்கு இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன டேங்க் ஒன்று வச்சுட்டு ஸோ அதுலேருந்து தண்ணி போகிற மாதிரி கொடுத்துருக்கேன். பட் இந்த டேங்க்குக்கு வந்து ஒரு பாத்வே ஒன்று போட்டுக்கலாம் நடந்து போகிற மாதிரி.
ஓகே, இங்கே வந்து ஒரு டேங்க் வச்சாச்சு. ஸோ இந்த டேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் வந்து போகிறதுக்கான பாதையும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போதைக்கு தண்ணி பிரச்சனை தீர்ந்துடுச்சு, பட்டு கரண்ட் பிரச்சனை இருக்குது இன்னும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வேஸ்ட் வாட்டர் போகிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த கார்னரில் வைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து தேவைப்பட்டால் இடம் மாற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு தற்செயலாக இருக்கட்டும்ன்றதுக்காக போட்டு வச்சுருக்கேன். மை காட், பாருங்கள், பிரிட்ஜஸ்க்கு நடுவில் வந்து பைப் கனெக்ஷனே நமக்கு போகலை. ஸோ இங்கே இருந்து ஒரு பைப் எடுத்து அதை தனியாக லைன் போட்டு தான் கொடுக்கணும் போல். ஓகே ஓகே, வேஸ்ட் வாட்டர் இஷ்யூஸும் வந்து சரியாயிடுச்சு. சூப்பரு. பட் இன்னும் எலக்ட்ரிசிட்டி வரல. ஸோ எலக்ட்ரிசிட்டி ஓகே இந்த பக்கத்தில் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கலாம். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டேஷன் வச்சாச்சு. ஸோ இதில் இருந்து இதுக்கு ஒரு ஓப்பன் கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ நமக்கு வெளியே இருந்தே பவர் வந்துடுது. தென் driving advisory has been issued for the immediate area due to poor road conditions. ஓகே, please பாருங்க, exercise caution இங்கே வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கோம். ஸோ அங்கேருந்து டைரெக்டாக இங்கே பவர் போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், பாருங்கள், நம்ம சிட்டிக்குள்ளே வந்து இப்போ வந்து மக்கள் வந்து குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. நிறையா ஹவுசஸ்ஸு, கமர்ஷியல் சைட்ஸு நிறையா வந்துட்டுருக்கு. பாருங்கள், இங்கெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டுருக்கு. பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 94 பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. இவத்த தனியாக வெளியே போகுது. இந்தம்மா எங்கே போகிறாங்க? ஓகே, இவங்க வந்து எஜுகேட்டடு, யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்காங்க. பட் யூனிவர்சிட்டி அவங்க வந்து படிக்கிறதுக்காக வந்து வெளியூருக்கே போயிட்டுருக்காங்க. ஓகே, அவங்க வந்து இந்த கார் எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா நம்ம ஊர் வந்து இப்போ தான் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி படிக்கிறதுக்காக வெளியூர் போயிட்டுருக்காங்க. கவலையப்படாதீங்க, சீக்கிரமாக வந்து நம்ம ஊருக்குள்ளேயே எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ஹவுசிங் விட வந்து இப்போ கமர்ஷியல் அண்டு இண்டஸ்ட்ரிக்கு தான் வந்து நிறையா டிமாண்ட் இருக்குது. ஸோ அது இருந்தால் தான் வந்து மக்களும் வந்து நிறையா பேர் ஓகே வேலை வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வந்து வருவாங்க. ஓகே, இப்போதைக்கு நமக்கு வந்து திரும்ப ஹவுசிங்க்கு தான் வந்து டிமாண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்னும் நிறைய ஹவுசஸ் வந்து வர வைப்போம். என்னாச்சு? கிரைம் சீன். ஓகே, பாருங்க, நம்ம சிட்டிக்கு வந்து மொத்தமே 200 பேர் தான் வந்திருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து இங்கே வந்து கிரைம் சீன்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நமக்கு வந்து சிட்டி சர்வீசஸ் வந்து இமீடியட்டாக தேவைப்படுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனு. Early explorers. Funk, by contrast, is an entirely modern conceit, and you'll find none of that here. Funk, as they say, இங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சிட்டேன். ஸோ இது வந்து இந்த கொஞ்சம் மெயின் ரோட்ல இருக்கிறதால ஸோ ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அதாவது அந்த சைடு இருக்க இண்டஸ்ட்ரியும் வந்து இந்த ரோட்ல போயிட்டு ஈஸியாக கவர் பண்ணிடும். People in the area are living longer and healthier lives. That's a good thing, Glenda. இந்நேரம் இதுக்கு வந்து டிஸ்பேட்ச் ஆயிருக்கணும். பாருங்க, இதோ வந்துருச்சு. Tell us, sir, what are your thoughts on today's போலீஸ் வந்துட்டாங்க. பட் அவங்க வந்து ஓரமாக பார்க் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் நடு ரோட்லேயே பார்க் பண்ணிட்டு போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க, போலீஸ்காரங்களே இப்படிதான் டிராஃபிக் பண்ணுறாங்க. பாருங்க, ஓகே சால்வ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே, பாருங்க க்ரௌடை பாருங்க, நம்ம சிட்டிக்கு வந்து எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க ஆர்வத்தோட.
ஸோ இவங்களெலாம் வந்து நம்ம ஏமாற்ற மாட்டோம், நம்புவோம். வாவ், நல்லா இருக்குங்க வியூ பாருங்க, செமையாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே அந்த பக்கம் அந்த வாட்டர் டேங்க்கு அப்புறம் அந்த பிரிட்ஜெலாம் தெரியுது பார்த்தீங்களா, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குல்ல. ஓகே கைஸ், வீடியோ பார்த்துட்டே வந்து இந்த சிட்டி ஸ்கைலைன் கேம் பிளே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு வாட்டி தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே எல்லாம் நடந்தே போக ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி இண்டஸ்ட்ரியல் ஜோனுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட சிட்டி வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகிட்டுருக்கு. நமக்கு வந்து மெடிக்கல் சர்வீசஸ் தேவைப்படுது. ஓகே, நான் வந்து இந்த இடத்துல வந்து மெடிக்கல் சர்வீஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது, பில்டிங்ஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து நிறைய செடிகள் இருக்கனால இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு பார்க் செட்டப் ஒன்று ரெடி பண்ணலாம் தோணுது. ஸோ பாருங்கள். ஓகே கைஸ், ஃபைனலி இந்த பார்க் டெக்கரேஷன் வந்து முடிச்சாச்சு. வாங்க இப்போ வந்து உள்ளே இறங்கி காட்டுறேன் இது எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட் பர்சன் வியூவில். ஐயோ, இறங்கினேன்னு இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். வாவ், நல்லா தான் இருக்குது ரோடு கிராசிங்னா. ஏய், நல்லா இருக்கே, சூப்பர் கைஸ். ஸோ எப்படின்னா, அந்த பக்கம் வந்து ரிவர் போயிட்டுருக்கு, இந்த சைடில் வந்து அந்த ரிவர் போயிட்டுருக்கு, இந்த சைடு வந்து நிறைய ரெசிடென்ஷியல்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு இடமா வந்து இது இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபவுண்டெயின்லாம் வச்சு ஃப்ளோர்லாம் பில்ட் பண்ணி, ப்ளஸ் இந்த மார்க்ஸ்லாம் வேறு லைக் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு பார்க்லாம் எப்படி கொஞ்சம் அழுக்காக இருக்கும் அந்த மாதிரியே கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? ஓகே கைஸ், இந்த பார்க் இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து ஃபர்தராக மற்ற என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்கலான்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஹியர்ஸ் தேவைப்படுது. என்ன பண்ணலான்னா, ஆற்றை கடந்து அந்த சைடு போயிடலாம். ஓகேவா, அதான் வந்து கொஞ்சம் பெட்டர் ஐடியான்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா வந்திருக்கு கைஸ், செமையாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ இந்த ரோடை கொண்டு போய் இது கூட கனெக்ட் பண்ணி விட்டுறேன். இந்த லொக்கேஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சிமெட்ரி வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிட்ஜு கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்த உடனே சிமெட்ரி தான். இங்கேருந்து இந்நேரம் வண்டிலாம் டிஸ்பேச் ஆகணும். சும்மா இங்கேருந்து ஒரு வியூ ஒன்று பார்த்துடலாம் இருங்க. ஃபஸ்ட் பர்சன் வியூவில் வந்து நம்ம வெஹிக்கிள் வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ள ஒரு சூறாவளி வேறு பறந்துட்டுருக்கு. ஓ மை காட், அந்த லாஸ்ட்டில் போய் தான் யூட்டன் போட்டு வரணுமா? ஓகே, இந்த சைடு எங்கன்னா ஒரு ரவுண்டாக நான் ஒரு பக்கத்துலேயே வச்சுருவோம்.
ஓ நல்லா இருக்குது கைஸ், பாருங்கள் செமையாக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் தெரியுது. ஸோ நம்ம இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். இது ஹைட்டாக இருக்குது. ஓ பெட்ரோல் பங்க்கு தெரியுதா? செமையாக இருக்குல்ல? ஓகே, இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம்னு தோணுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப தள்ளி போகிற மாதிரி தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு ரோடு ஒன்று கொடுத்துடலாம். ஸோ அவங்க வந்து அது மூலமாக ஈஸியாக உள்ளே வந்து போயிடுவாங்க. ஓகே, அதாவது இப்படியே உள்ளே போயிட்டு இந்த பக்கமாக வெளியே வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதனால் இங்கே வந்து டிராஃபிக்கும் எதுவும் நடக்காது. பட் இதுக்கு வந்து இப்போ தண்ணி தேவைப்படுது. ஓகே, வாட்டர் அண்டு 2 லைனுமே வந்து இந்த சைடு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பவர் பிரச்சனை இல்லை, ரோடு வழியாகவே வந்துடும். நல்லா இருக்குங்க, பாருங்க சூப்பராக இருக்குல்ல? ஓகே ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் ஓரளவு நம்மளோட சிட்டியை வந்து ஒரு நல்ல ஷேப்பு கொண்டு வந்துட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பண்ணிட்டேன். உங்களுக்கு காமிச்சேன்னா வந்து ரொம்ப டைம் எடுக்கும். பாருங்கள் செம்ம க்ரௌடு. பாருங்கள் இப்போதைக்கு வந்து நம்ம சிட்டிக்கு வந்து இந்த ஒன்று தான் வந்து என்ட்ரன்ஸாக இருக்குது. ஸோ இங்கே க்ரௌடு பாருங்கள் இவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது. எல்லாருமே வந்து நம்ம சிட்டிக்குள்ளே வரதுக்கு தான் வந்து வெயிட்டிங்கு. வாவ், பாவீங்களா, 2 காருக்கு பின்னாடி இத்தனை கார் வெயிட்டிங்குங்க, கொடுமை. ஓகே பாருங்கள், இங்கே வந்து நம்ம வந்து சிட்டிக்கு நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பார்க் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பராக இருக்குல்ல? இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆஃப்லைன் மோட்லேயே நான் பாட்டுக்கு பண்ணிட்டேன். சும்மா பண்ணலான்னு நினச்சேன், நான் பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணாமல் பண்ணிட்டேன். இது பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த சிட்டியும் வந்து ஃபுல்லாக ஒரு நல்ல ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன். அதாவது இங்கே வந்து ஃபுல்லாக ரெசிடென்ஸ் இருக்காங்க. அப்புறம் அந்த சிமெட்ரி, அதான் நம்ம சுடுகாடு எல்லாமே வந்து இந்த சைடு வச்சாச்சு. பாருங்கள் சிமெட்ரிக்குன்னு தனி ரோடு, அப்படியே உள்ளே வந்து வெளியே போவாங்க. ஸோ பாருங்கள் எல்லா வெஹிக்கிள்ஸும் இப்படி உள்ளே வந்துட்டு அவங்களோட உறவினர்களுக்கு வந்து கடைசி பாய் சொல்லிவிட்டு இந்த பக்கமாக போயிடுவாங்க. ஸோ அது ஒன் வே மாதிரி போட்டு இதுவும் சூப்பராக இருக்குது. இந்த சைடு வந்து அதுக்கு வந்து தனியாக ஒரு பிரிட்ஜ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ரிவருக்கு இந்த சைடு வந்து நமக்கு வந்து அக்சஸ் தேவையில்ல. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ரோடு பாருங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து போவோம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த பிரிட்ஜு கூட கனெக்ட் ஆகி அந்த என்ன சொல்ல அந்த வேலிக்கு அந்த சைடு போயிடுது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து இதுதான். பாருங்கள் இங்கே வந்து நல்லா கர்வ் போட்டு சூப்பராக பிரிட்ஜுக்கு அந்த சைடு கிராஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நடுவில் இங்கே ஒரு கிராஸ் செக்ஷன் வச்சு இப்படி ஒன்று எடுத்திருக்கேன். இது எப்படி எடுத்தேன்னு எனக்கே தெரில, பட் பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை ஒரு வாட்டி தட்டி விட்டுருங்க. அதுதான் வந்து என்னை வந்து இன்னும் நிறையா சூப்பராக பில்ட் பண்ணுறதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணோம். வாங்கிங்களா, ஏன்டா இப்படி நிற்கிறீங்க? ஓகே, கார்பேஜ் வந்து நம்ம சிட்டிக்கு வந்து ரொம்ப முக்கியம், கரெக்டாக? ஸோ இவ்வளோ பெரிய கார்பேஜ் யூனிட் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக வந்து நிறைய அவங்க வந்து கொட்டிக்கிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு போகலாம். பாருங்கள் பார்க்கவே செமையாக இருக்குது. அந்த கார்பேஜுக்குள்ளேயே வந்து ஒரு 6 யூனிட்ஸ் வச்சுட்டு அதுக்கு நான் அந்த கார்பேஜ் யூனிட்டுக்குள்ளேயே வந்து ரோட்ஸ்லாம் போட்டு கனெக்ட் பண்ணி நல்லா ட்ரை பண்ணியிருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இதுவும் சூப்பராக வந்திருக்குது. டேய் எங்கடா போகிற அட்டா பாவி. ஆக்சுவலி இந்த வண்டியில் வந்து டிரைவர் இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறான். பாவி பயலே, இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வந்துடுவான் போலங்க. ஓகே, ஓவராலாக நம்மளோட சிட்டி லுக் வந்து இப்போதைக்கு சூப்பராகவே இருக்குது. சும்மா இல்லை, பட் ஓ மை காட், இங்கே வந்து டிராஃபிக்கை பார்த்தீங்களா? போய்கிட்டே இருக்குது. ஓ மை காட், ஃபஸ்ட்டு இதுவரை தான் நின்றுட்டு இருந்தது. இப்போ வந்து பாருங்கள்
இது வரைக்கும் டிராஃபிக் நிற்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே வந்து நம்ம சிட்டிக்குள்ளே வரதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணுறாங்க. இந்த சைடும் நல்லா க்ரௌடு எம்மாடி. அங்கேயாவது கிட்ட தான் இருந்தது, இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் இருக்குது. ஸோ சீக்கிரத்தில் வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் ஒன்று பண்ணணும். என்னென்னா வந்து இப்போது இந்த ரோடு வந்து இங்கே வரதால் மேபி இந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்ட்ரெயிட் எடுத்து இங்கே ஹைவே கூட கனெக்ட் பண்ணிட்டோன்னா ஸோ கொஞ்சம் க்ரௌடு வந்து இந்த பக்கமாகவே டேரெக்டாக இறங்கிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பண்ண போகிறோம். இந்த ரயில்வே லைன் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது. ஸோ இதை எடுத்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லைன் ஒன்று போடுவோம். இந்த ரயில்வே லைன் அப்படியே எடுத்துட்டு என்ன சொல்கிறது, இந்த பக்கமாக கீழே இறங்கி வந்து ஒரு லைன் வந்து இப்படியே வந்து இந்த பிரிட்ஜுக்கு கீழே இப்படி பூந்து திரும்ப இங்கே வந்து இந்த பக்கம் பிரிட்ஜு கிராஸ் பண்ணி இங்கே போகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடு எதுனா ஃப்யூச்சர் பிளான் பண்ணாக்கா அதுக்கு உதவும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் கிராஸ் பண்ணி இங்கிட்டு வந்து இண்டஸ்ட்ரி லைனுக்கு வர மாதிரி வச்சுக்கலாம். தென் இன்னொரு லைன் வந்து இந்த பக்கம் சிட்டிக்குள்ளேயே வந்து கிராஸ் பண்ண விடுவோங்க. மேபி அது வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரயில்வே லைனை முடிச்சிட்டோம். பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு
இங்கேருந்து இங்கே வர ஸ்ட்ரெயிட்டாக மொக்கையாக தான் போயிட்டு இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே அப்படியே கர்வ் பண்ணி உள்ள சிட்டி உள்ளே வர மாதிரி வச்சுட்டேன். இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு வந்து தனியாக ஒரு லைன் போட்டுட்டு அது வந்து பாருங்கள் இப்படி ஸ்ட்ரீட்ஸ்லாம் கிராஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக சிட்டி உள்ளே போகுது ஃபுல்லாகவே. பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே சிட்டி உள்ளே கிராஸ் பண்ணி போகுது. ஃபுல்லாக ஏகப்பட்ட ரயில்வே கேட்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. இது கிராஸ் பண்ணி இங்கே வந்தோன்னே என்ன ஆகுது, இங்கே வந்து வேலி ஒன்று இருக்குல்ல நடுவில். ஸோ அதில் பாருங்கள் நல்லா இருக்குல்ல, கரெக்டாக நடுவில் ஒரே ஒரு பில்லர் மட்டும் வச்சு ஒரு பிரிட்ஜு. ஸோ இதை கிராஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் இண்டஸ்ட்ரியல் ஹைவே ஒன்று, ஹைவேன்னு சொல்ல முடியாது, ஒரே ஒரு ரோடு தான் இருக்குது இண்டஸ்ட்ரியலுக்கு. ஸோ அந்த இதுலேயும் ஒரு கேட் ஒன்று வச்சுட்டு அந்த சைட் கிராஸ் பண்ணி போயிடுது. தென் அதே மாதிரி அங்கே வந்து இப்போது 2 லைன் பிரிஞ்சுது இல்லையா, இதோ பாருங்கள் இந்த இடத்துல வந்து 2 லைன் பிரித்து விட்ருக்கோம் தெரியுதா. இங்கேருந்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக சிட்டிக்குள்ளே ஒரு லைனு, அதே மாதிரி சிட்டியை சுற்றி ஒரு லைன் போகுது. இந்த லைன் தான் பாருங்கள், இது வந்து ரிவரை ஒட்டி போகுது. டிராஃபிக் பார்த்தீங்களா, செம்ம டிராஃபிக்கு. ஸோ இந்த ரிவரை ஒட்டி போகிற இந்த லைனும் வந்து திரும்ப இந்த இடத்துல கர்வ் பண்ணி தேவைப்பட்டால் திரும்ப அதே மாதிரி பழைய லைனுக்கே போய் சேர்ந்துடும். இன்னொரு லைன் வந்து இங்கே ஒன்று வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், ஸோ இது வந்து இந்த சைடு கிராஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷன் தான் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இங்கே வந்து ஒரு பெரிய க்ரௌடு ஒன்று பார்த்துமா. ஸோ பார்த்தீங்களா செம்ம க்ரௌடு. சிட்டி உள்ள வரதுக்கு இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஃபுல்லாக டாக்ஸி தான், டாக்ஸி 1-2 தான் வந்து கண்டினியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு எடுத்து இங்கே வந்து ஒரு ஹைவே கூட ஒரு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சைட்லேருந்து வர வெஹிக்கல்ஸ் என்ன ஆகுனாக்கா ஸ்ட்ரெயிட்டாக அது உள்ளே இறங்கி இந்த பக்கம் வந்துடும். தென் சொன்ன மாதிரி இப்போ அந்த பக்கத்துலேருந்து வர வெஹிக்கல்ஸ்க்கு கரெக்டாக இது என்ட்ரியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த இடத்துல வந்து டிராஃபிக் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிச்சிட்டோம். ஸோ இங்கே ரயில்வே ட்ராக்ஸ் இருக்கிறதுனால அதை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டு திரும்ப இங்கே போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது வெளியே போகிறதுக்கு இப்படி இந்த லெஃப்ட் சைடு போகிறதுக்கு இந்த பக்கமாக போயிடுது, ரைட் சைடு போகிறதுக்கும் இந்த பக்கமாகவே போயிட்டு திரும்ப தேவைப்பட்டால் இங்கே யூட்டர்ன் போட்டு ரிட்டர்ன் வந்து இப்படி போகிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த சைடு அங்கே லெஃப்ட் சைட்லேருந்து வரவங்க இந்த பக்கம் ஏறி இந்த பிரிட்ஜில் ஏறி இறங்கிடுவாங்க. அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து வரவங்க இந்த பக்கமாக ஸ்ட்ரைட்டாக இந்த ரோட்லேயே வந்துடுவாங்க. ஸோ ரைட் சைடு போகிறவங்க மட்டும் தான் வந்து இப்படி போயிட்டு இங்கே யூட்டர்ன் பிரிட்ஜு யூஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ அங்கேருந்து இப்படியே வருவாங்க, இந்த சைடு ஏறி இந்த சைடு இறங்கி அப்படியே அந்த சைடு போயிடுவாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது இனிமேல்.
தென் இந்த ரோடு வந்து எப்படியும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று வருதுன்னா அது கூட வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹைவே ஒன்று வரும் அந்த ஊரை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு தற்செயலாக இங்கே வந்து ஒரு 2-வே ஹைவே ஒன்று போட்டிருக்கேன். இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகே பாருங்கள், நம்ம போட்ட உடனே இந்த சைடு வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வெஹிக்கிள்ஸும் வருது இப்போ இந்த பக்கமாக. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த சைட்லேருந்து வர டிராஃபிக் எல்லாமே இதில் ஏறி இங்கே இறங்கிடுறாங்க. சூப்பரில். ஸோ இனிமேல் வந்து என்ன சொல்கிறது, லெஃப்ட் சைட்லேருந்து வரவங்க வந்து இந்த பக்கமாக இந்த இன்டர்செக்ஷனில் ஏறி இப்படி உள்ளே வந்துடுவாங்க. ரைட் சைட்லேருந்து வரவங்க இந்த யூஸ் பண்ணிப்பாங்க. பாருங்கள், ஹெவி டிராஃபிக், எப்பா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியேருந்து ஒரு கார்கோ ட்ரெயின் உள்ளே வந்திருக்கு. ஸோ நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு இதோட பார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வந்து இதை வந்து பில்ட் பண்ணோம். சூப்பர். இந்த பக்கமாக ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்து சிட்டி வருது. இது வந்து நேராக அந்த ரிவரை ஒட்டி போகிற ரோடுக்கு போகுது. கரெக்டாக கேட்லாம் போட்டாங்க பார்த்தீங்கன்னா. ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ வந்து சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது வந்து நம்ம சிட்டியோட ஓவரால் ட்ரோன் வியூவு மேலேருந்து பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதாவது இங்கேருந்து ஒரு ஹைவே வந்தது. ஸோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட ரோட்ஸ் போட்டு அப்புறம் இங்கே ஒரு வேலி வச்சு அதில் தண்ணி போகிற மாதிரி வச்சு அதில் போகிற பிரிட்ஜஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து ஓரமாக மொக்கையாக போயிட்டு இருந்த ரயில்வே லைனை வந்து சிட்டிக்கு நடுவில் அப்புறம் அந்த ரிவரை ஒட்டி போகிற மாதிரின்ட்டு ரெண்டாக பிரித்து விட்டுருக்கோம். ஸோ அதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோ வந்து சூப்பராக்கி விட்டுருக்கு. ஓகே கைஸ், நான் இந்த இடத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டன் ஒரு வாட்டி தட்டி விட்டுருங்க. நான் போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு வரணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிட்டி ஸ்கைலைன் 2ல சூப்பராக வீடியோ பிளானிங்லாம் வந்துட்டே இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோட வீடியோஸில் உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரை பழைய வீடியோஸ் பார்க்காதவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே கைஸ், பாய்.